பெயர் சாயலட்சுமி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு காமராஜர் பாதையில் நடைபெறுவோம். பாருக்குள்ளே நல்ல நாடு நாடு என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றது நமது இந்திய திருநாடு. அது ஆங்கிலேயர்களிடம் பல்லாண்டு காலமாக அடிமை. அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிய பாடுபட்டவர்கள் ஒருவர் தான் நம் தமிழகம் தந்த பெருந்தலைவர் கந்த வீரர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுப்பட்டி என்று அன்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். காமராசருக்கு அவரது குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரை இட்டனர். அவரது பெற்றோர் அவரை ஆசையாக ராசா என்று அழைத்தனர். வேறு 2 பெயர்களின் இணைப்புக்கு பின்புதான் காமராசா என்று மாறியது. காமராசருக்கு 6 வயதாக இருந்த போதே அவரது தந்தை காலமாகிவிட்டதால் இவரது தாயார் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அப்போது காமராசர் தனது 12 வயதிலே பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தாய்மாமன் நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். காமராசர் இளம் வயதிலே நாட்டு விடுதலை போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டார். காந்தியடிகள் தலைமையில் நாடே வெள்ளையனுக்கு எதிராக திரண்ட போது தானும் பங்கேற்றுக் கொண்டார். பின்பு தமிழக காங்கிரசின் அசைக்க முடியாத பெருந்தலைவரானார் கந்த வீரர் காமராசர். அப்போது காமராசரின் தாயார் அவருக்கு மணமகளை தேட முயற்சித்த போது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் காமராசர். அப்போது யாருக்கும் தெரியாது ஒரு சுயநலமற்ற மனிதர். அது போன்று 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏன் நான் காமராஜர் வாழ்க்கை வழியில் நடக்க வேண்டும், அவர் அப்படி என்ன செய்தார் என்று உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதற்கு நான் விடை கூறுகிறேன். 6ஆம் வகுப்பில் பள்ளியை விட்டு நின்றவர் முதல்வரானது 6000 பள்ளிகளை தெரிந்து வைத்தவர், விளம்பரங்களை விரும்பாதவர், விளைநிலங்களை வளமாக்கியவர். இக்காலத்தில் நம் விவசாயத்தை ஒரு விரும்பத்தகாத வேலையாக தான் பார்க்கின்றோம் மற்றும் தண்ணீரை அசுத்தப்படுத்தி தினமும் 30% தண்ணீரை நாம் வீணாக்குகிறோம். ஆனால் காமராசரோ விவசாயம் மற்றும் தண்ணீரின் மதிப்பை உணர்ந்து அதை காப்பாற்ற பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார். நீரின்றி அமையாது உலகினின் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என வள்ளுவரின் வாக்கை ஏற்ற காமராஜர் வேளாண்மை தொழில் வளர பல அணைக்கட்டுகளை கட்டியுள்ளார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி போன்ற பல அணைக்கட்டுகளை கட்டியுள்ளார். மற்றும் காமராசர் ஆட்சிக்கு வந்த போது தமிழகத்தில் சுமார் 33,000 ஏரி குளங்களை சீர்படுத்தியுள்ளார். இயற்கையை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று நாம் காமராசரிடமே கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் வெறுக்காதவர், யாருக்கும் அஞ்சாதவர், ஏழைகளின் பங்காளியாக திகழ்ந்தவர். முதல்வரான காமராசர் எப்படி ஏழைகளின் பங்காளியாக திகழ்ந்தார்? அதற்கு நான் ஒரு நிகழ்வு கூறுகிறேன். அவர் முதல்வராக இருந்த போது இந்த நிகழ்வு நடந்தது. முதல்வர் ஒதுக்கீட்டாக முதல்வருக்கு 10 அரசு மருத்துவக் கல்லூரி இடங்கள் இருந்தன. அந்த இடங்களை முதல்வர் எந்த மாணவருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போது ஒரு நாள் ஒரு IAS அதிகாரி காமராசரின் மேசையின் முன் அந்த ஆண்டுக்கான தகுதியான கோப்புகளை வைத்தார். கோப்புதல் என்றால் ஆங்கிலத்தில் ஃபைல் என்று சொல்வார்கள். அதை வைத்த போது காமராசர் அந்த கோப்புகளை உடனடியாக பார்வையிட்டு 10 கோப்புகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அந்த இருக்கைகளை வழங்குங்கள் என்று அந்த அதிகாரியிடம் கூறினார். அதிகாரி குழப்பமடைந்து காமராசரிடம் கேட்டாராம், காமராசர் ஐயா, பொதுவாக மற்ற முதல்வர்கள் எல்லாம் இந்த கோப்புகளை பார்க்க 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இப்படி குறுகிய காலத்தில் இந்த கோப்புகளை தேர்வு செய்தீர்கள். அதுக்கு காமராசர் சொன்னாராம், மிகவும் எளிமையானது. நான் பெற்றோர் கையெழுத்து பிரிவில் உள்ள அனைத்து கோப்புகளையும் பார்வையிட்டு அதில் கட்டை விரல் அடையாளம் உள்ள கோப்புகளை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று ஒரு அருமையான பதில் கூறினார். இவர் அல்லவா ஏழைகளின் பங்காளி. இவரை போன்ற தலைச்சிறந்த தலைவர்கள் பிறந்த மண்ணில் பிறக்க நாம் பெருமைப்பட வேண்டும். காந்தி போல் எளிமையாய் வாழ்ந்ததால் கருப்பு காந்தி, செயலில் உறுதியான் என்றதால் கர்ம வீரர், தலைவர்கள் போற்றும்படி வாழ்ந்ததால் பெருந்தலைவர், பெரியார் போற்றிய பச்சை தமிழர், அறிஞர்களையும் வியக்க வைத்ததால் படிக்காத மேதை, தலைவர்களை உருவாக்கியதால் கிங் மேக்கர். இது போன்ற காமராசர் ஒரு நடமாடு மெய்யாகவே வாழ்ந்திருக்கிறார். அது போன்று நாமும் நாம் அரசியல்களை செய்து நம் வாழ்வை மேம்படுத்துவோம். இளைஞர்களே, வாழ்வில் சிறு துயரம் வந்தால் கூட மனதை தொலைத்து விடாதீர்கள். எதையும் தாங்கும் மனதை உடையும் நபராக மாறுங்கள். இப்படிக்கு காமராசரின் விசிறியாய் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். A very good morning to one and all gathered here. Karthika, do you know one thing? What, Kavi? A dignified value is that not forgetting one's sacrifice and succor. Obviously, in a motive of great heart, we all celebrate the birth of Karmaveer Kamarajar as Educational Development Day. Kamarajar was born on 15 July 1903 to Kumarasamy Nadar and Silhami Ammal. You know, his parents were from trading family. His original name was Kamakshi Kumarasamy, and when he was 12 years old, he was dropped out of the school. Do you know what he did? Later, he joined the Congress party at the age of 17. During his political life, he participated in many freedom movements and also present for it. Later, he became the 3rd Chief Minister of Tamil Nadu and
also served for 9 years. A good person, despite being uneducated, having received no formal education, he was nicknamed the kingmaker of politics. He introduced free education to the poor and also implemented midday meal scheme. He was rewarded for that Bharat Ratna in 1976. He also built several dams and irrigation canals across rivers. Respectfully, he has made an unparalleled contribution to the state and the nation. Let us all remember his words. Intelligence plus character, that is the goal of true education. Wow, the statement sounds good. What a gem of a man he is. Indeed, he is Kavi, that is the most true statement. என் பெயர் பா யாதவேந்திரா. நான் இன்று உலகம் போற்றும் உத்தமர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். விருதுநகர் வீரனே, வியக்க வைத்த வேலைகளின் துணைவனே, மதிய உணவளித்த மனித நேயமே, உலகம் போற்றும் உத்தமரே, அவரே எங்கள் காமராஜரே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவரது இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்த காரணத்தால் தனது பள்ளி படிப்பை தொடர முடியாமல் தனது மாமாவின் துணைக்கடையில் வேலை செய்தார். தினமும் செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்கள் சொற்பொழிவுகளும் கேட்டும் அரசியல் அறிவில் நாட்டு பற்றியும் வளர்த்துக் கொண்டார். அதனை தனது 16ஆம் வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியீர்ப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைபட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காகவே சிறைக்கு சென்றார். காந்தி வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அரியணேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கல்வி மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணியே கேளடா நீ என்று சொல்லையே என்று பாரதாசனுக்கு வரிகளுக்கு இணங்க ஒரு முதலமைச்சரானவுடன் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்த அறிவித்தல் என்று பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். சாதிகள் இல்லையடி பாப்பா, உங்களுக்கு ஆட்சி முயற்சி சொல்லல் பாவம் என்று பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்கார வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என்று பல திட்டங்களை உருவாக்கி பல ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார். கல்வி சிறல் தமிழ்நாடு என்று பாரதியின் வாக்கை மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் முதல் கட்டமாக 21,500 தொடக்க பள்ளிகளையும், இரண்டாவது கட்டமாக 27,750 ஆரம்ப பள்ளிகளையும் திறந்தார். கிராமங்களில் தோறும் தொடக்க பள்ளிகளை உருவாக்கிய காமராஜர் தமிழகத்தில் 470 ஆகிய இருந்த உயர்நிலைப் பள்ளிகளை 2000க்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளிகளாகவும் மாற்றி பல ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார். அதனால் தமிழக அரசு இவரது பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டு செயல்படுத்தி வருகிறது. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவரின் வாக்குப்படி அறநேரியில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வேளாண்மை வளர பல அணைக்கட்டுகளை கட்டினார். சாத்தனூர், வைகை, ஆழியார், மணிமுத்தாறு முதலிய அணைகளில் சிலவாகும். நாட்டில் பல்வேறு தொழில்களில் பெருக சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள், நூற்பாலைகள் என்று பல தொழிற்சாலைகளையும் உருவாக்கினார். தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காமராஜர் தாம் பதவியை விட கட்சி பணியும் தேச பணியுமே முக்கியம் என்று கருதி கேப்லான் எனப்படும் காமராஜரின் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்து கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கூறியது மட்டுமல்லாமல் தாம் முதலமைச்சர் பதவியவே துறந்தார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று பொன்மொழிக்கு பொருந்தி வள காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் தனது 72ஆம் வயதில் காலமானார். பெருந்தலைவர் காமராஜரை நித்தமும் நாமும் போற்றி வணங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். आज हम सभी इस अवसर पर एक महान व्यक्ति को जयंती मना रहे हैं. Good morning, dear friends. We are going to celebrate the birth anniversary of a great man, जिसने अपने जीवन के माध्यम से हमारे देश को एक नई दिशा देने का संकल्प लिया था. who resolved to give a new direction to our country through his life. आज हम सभी कामराज जी को जयंती मना रहे हैं.
Today we are going to celebrate the birth anniversary of Kamaraj ji. कामराज जी का जन्म 15 जुलाई 1903 को तमिलनाडु के विरुधुनगर में कुमारस्वामी नाडार और शिवगामी अम्माल के घर में हुआ था। Kamaraj ji was born on 15th July 1903 in Virudhunagar, Tamil Nadu to Kumaraswamy Nadar and Shivagami Ammal. दक्षिण भारत को राजनीति में कामराज एक ऐसा नेता रहे जिन्हें शिक्षा जैसे क्षेत्र में उनके महत्वपूर्ण योगदान के लिए जाना जाता है। Kamaraj was a leader in South politics who is known for his contribution in fields like education. उन्होंने तमिलनाडु की साक्षरता दर जो कभी 7% हुआ करती थी को बढ़ाकर 37% तक पहुंचा दिया। He increased the literacy rate of Tamil Nadu, which was once 7% to 37%. कामराज जी ने शिक्षा क्षेत्र के लिए कई अहम फैसले किए। Kamaraj took many important decisions for education sector. मसलन उन्होंने यह व्यवस्था की कि कोई भी गांव बिना प्राथमिक स्कूल न रहे। For example, he made arrangement that no village should remain without a primary school. उन्होंने निरक्षरता हटाने का प्रण किया और कक्षा 11वीं तक निःशुल्क तथा अनिवार्य शिक्षा लागू कर दी। He eliminated illiteracy and implemented free and compulsory education till class 11th. वह स्कूलों में गरीब बच्चों के मध्याह्न यानी मिड डे भोजन देने की योजना लेकर आए। He came with a scheme to provide midday meals to poor children in schools. उन्हीं को कार्यकाल के बाद तमिलनाडु में बच्चे तमिल में शिक्षा हासिल कर सके। It was only after his tenure that every children in Tamil Nadu could get education in Tamil. उनकी जयंती पर हमें यह सोचने का अवसर मिलता है कि उनकी नीतियों को अपनाकर राष्ट्र के विकास में योगदान देने चाहिए। धन्यवाद। On this birth anniversary, we got the opportunity to contribute the development of our nation by adopting his policies. Thank you.